இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான், அது யாராக இருந்தாலும் சரி. ஒருபுறம் நாள்தோறும் லஞ்சம் வாங்கியதாக அதிகாரிகள் கைதாகின்றனர். FIR has been registered against 7 GCC officials over corruption charges. Chief Minister said any minister found guilty of corruption would be removed from office. மறுபுறம் உறவினர்களுக்கு ஜிபேயில் காசு கூட அனுப்ப முடியவில்லை என அரசு ஊழியர்கள் புலம்பி தவிக்கின்றனர். உண்மையில் அரசு அலுவலகங்களில் புரையோடி போயிருக்கும் லஞ்சம் தாவேகா ஆட்சியில் முற்றிலுமாக ஒழிந்துள்ளதா அல்லது அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளதா? லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சிக்கு வந்தது முதல் லஞ்சம் வாங்கியதாக அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்படுவதும் கைதாவதும் அன்றாடம் தலைப்புச் செய்தியாகி வருகிறது. குறிப்பாக 1000 ரூபாய் தொடங்கி பல லட்சங்கள் வரை லஞ்சம் வாங்கிய அரசு அதிகாரிகள் அடுத்தடுத்து அதிரடியாக கைது செய்யப்படுகின்றனர். யாராவது லஞ்சம் கேட்டால் என்னுடைய பெயரை சொல்லுங்கள் என்று முதல்வர் விஜய் கூறிய பிறகு லஞ்ச புகாருக்கு பிரத்யேக வாட்ஸ்அப் எண்ணும் அரசால் அறிவிக்கப்பட்டது. மேலும் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்ற வாசகத்தை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வைக்க தலைமைச் செயலாளரும் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை தடுக்க அவ்வப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி ரெய்டுகளையும் நடத்துகிறது. அதிகாரிகள் கைதை கடந்து அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துவதும் அதிகரித்துள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கைகளால் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது குறைந்திருப்பதாகவும் கடந்த ஆட்சியை ஒப்பிடுகையில் லஞ்ச ஒழிப்பில் தாவேகா சிறப்பாக செயல்படுவதாக அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் பாராட்டு தெரிவிக்கின்றனர். கட்டுமானத்துறை தொடங்கி டாஸ்மாக் வரை முந்தைய ஆட்சியில் நிலவிய லஞ்சம் குறித்தும் தற்போது லஞ்சம் குறைந்துவிட்டதாகவும் வெளிப்படையாக பலர் பேட்டி கொடுக்க தொடங்கியிருக்கின்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழ்நாட்டில் தலைவர் தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு லஞ்சம் ஊழலுக்கு இடமில்லாத நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துவதாக பாராட்டியிருந்தார். கமிஷன் கரப்ஷன் என்று தலைவிரித்தாடிய ஊழலுக்கு இடமில்லாத நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். அதேபோன்று தாவேகா ஆட்சியில் ஊழல் பெருமளவில் குறைந்துள்ளதாகவும் அன்புமணியும் கூறியிருந்தார். ஆனால் லஞ்சத்தை ஏன் தாவேகா அரசு முக்கியமாக குறிவைக்கிறது? இதே வீச்சோடு இந்த நடவடிக்கை அடுத்து வரும் காலத்திலும் தொடருமா? ஒரு 500 ரூபாய் இல்லைன்னா 700 ரூபாய் பட்டுகின்ற ஒரு மீன் வியாபாரியோ இல்லை என்றால் ஒரு காய்கறி வியாபாரியோ அவரை மடக்கி காசு வாங்குகின்ற அந்த ஊழல் ஒழிந்திருக்குது. அதுதான் பெரிய ப்ரொபகண்டா வருது. அவர்களே விரும்பியே அந்த ப்ரொபகண்டா எடுத்துட்டு போறார்கள். நிச்சயமாக முன்னெடுப்புக்கு டெஃபினட்டாக பாராட்டுகள். ஆனா அது ஒரு ப்ரொபகண்டாவுக்காக மட்டும் நடக்கின்ற விஷயம், ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமாக தான் நான் காண்கிறேன். ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம் என்பது தாவேகாவின் பிரதான வாக்குறுதியாகவும் இருந்தது. அதனால்தான் ஊழலை பற்றி விஜய் பேசியதால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்துள்ளோம் என அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் ஊழல் ஒழிப்பு என்பது கட்சிகளை மையப்படுத்தி இருந்து வந்தது. குறிப்பாக 2011 ஜெயலலிதா ஆட்சியை பிடித்தபோது திமுக ஆட்சியில் கட்சி பிரமுகர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்க தனிப்பிரிவை உண்டாக்கினார். ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் உள்ள லஞ்சங்கள், ஊழல்கள் குறித்து கட்சிகள் பொதுவெளியில் பேசியதாக பதிவுகள் பெரிதாக இல்லை. அரசு ஊழியர்களின் எண்ணமும் லஞ்ச ஒழிப்புதான் என கூறும் சில அதிகாரிகள் தவறு செய்தவர்களை விட்டுவிட்டு அனைத்து அதிகாரிகளையும் குற்றவாளி போன்று கண்காணிப்பது சரியல்ல என்கின்றனர். இப்படி அரசு ஊழியர்களை ஆளும் அரசு கண்காணிப்பு என்ற பெயரில் இருக்குவது அரசு இயந்திரத்தை முடக்கலாம் என்ற கருத்தும் வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் தான் தாவேகா அரசை எதிர்த்து நாமக்கலில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் சிலர் அரசு நிகழ்ச்சிக்கு மேடை அமைப்பது முதல் முந்திரி திராட்சை, அமைச்சருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு என அனைத்தையும் அரசு அதிகாரிகள் தான் ஏற்பாடு செய்வதாகவும் அதற்காகவே லஞ்சம் வாங்க தள்ளப்படுவதாகவும் கூறுகின்றனர். ஏதோ ஒரு அமைச்சர் போறாங்கன்னா மன்னரே போற மாதிரி இவங்க எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கணும். இப்ப அது மாதிரி நடக்கிறது இல்லையே. ரெண்டாவது அது அவங்களுடைய வேலையும் இல்லையே. நீங்க ஒரு கலெக்டர் விசிட் வர்றாருன்னா இட் இஸ் ஹிஸ் டியூட்டி. நீங்க எதுக்கு அவரை ஒரு மன்னர் மாதிரியும் அவருக்கு நீங்க எல்லா உதவிகளையும் செய்யணும்ன்ற மாதிரி நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? அது உங்களுடைய தப்பு தானே. இப்ப யாரும் அதை எதிர்பார்க்கறது இல்லையே. அதேவேளையில் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி, தூய ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து ஆட்சியை பிடித்தது தாவேகா. ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே அக்கட்சி நிர்வாகிகள் அடுக்கடுக்கான லஞ்ச புகார்களில் சிக்குவது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. ஒரு அமைச்சராக இருந்தால் நீங்க 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் மாசம் செலவு ஆகும். 100% ஆகும். உங்கள் டிராவலுக்கு அதுல இருந்து ஆரம்பித்து கொண்டு நீங்க எத்தனையோ பேர் டிராவல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேரை பார்ப்பீங்க. அந்த டிராவல்ல வருகின்ற நபர்களுக்கே அவ்வளவு கோரிக்கை இருக்கும். பட் அவ்வளவு இருக்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியும்? அதுக்கு இன்னொரு சிஸ்டம் வரல. தாவிக்கக்குள்ள ஒரு சிஸ்டம் வரல. எம்எல்ஏஸ்னாலேயோ மாவட்ட செயலாளர்னாலேயோ இல்லை என்றால் கிளை செயலர்னாலேயோ 100% மேனேஜ் பண்ண முடியாது. ஏனென்றால் அவ்வளவு செலவு இருக்கிற இடத்துல கரப்ஷன் இருக்கு தான் செய்யும். எனினும் நடுத்தர கீழ்த்தட்டு மக்களை நேரடியாக சுரண்டும் லஞ்சத்தை ஒழிக்க கடந்த ஆட்சியாளர்கள் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த வகையில் அதை தீவிரமாக கையில் எடுத்திருக்கும் தாவேகாவை பாராட்டி ஊக்கப்படுத்த வேண்டும் என பலர் சமூக வலைதளங்களில் பேசி வருகின்றனர். அதேவேளையில் ஆட்சியை பிடித்த ஆர்வத்தில் எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என மற்றொரு தரப்பினர் தெரிவிக்கின்றனர்.